கல்யாண மண்டபத்துல இருந்து அம்மாவையும் அப்பாவையும் மகாவும் ஐஸ்வர்யாவும் கூட்டிட்டு போறாங்க. சித்ராதேவி சொல்றாங்க கௌதம் கிட்ட, அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் டைவர்ஸ் கேன்சல் ஆன விஷயம் இவங்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ இவங்க இந்த பிரச்சனைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போன பிறகுதான் வேடிக்கையே இருக்கு, அதுவும் பெரிய வான வேடிக்கையோட. இன்னும் கொஞ்ச நேரத்துல கௌதம் பார்த்துக்கிட்டே இரு, இவங்கள நான் எப்படி வச்சு செய்ய போறேன்னு. பாட்டி சொல்றாங்க என்னென்னமோ நடந்து போச்சு, இனிமேட்டு விஜயையும் பிரபாவையும் முறையா வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுதான் நமக்கு நல்லது. காயத்ரி, நீ போய் ஆலத்தி எடுக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணுமா. காயத்ரி ஆலத்தி தட்டை எடுக்காம பிரபாவை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இத கேட்ட கோடீஸ்வரி அழுதுகிட்டே தலையில அடிச்சுக்கிறாங்க. கோடீஸ்வரி பிரபாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி சொல்றாங்க மகா, நீ போய் ஆலத்தி எடுமா. மகா சொல்றாங்க பாட்டி என்னால முடியாது. ராஜலட்சுமி சொல்றாங்க நானே ஆலத்தி எடுக்கிறேன் அத்தை. ராஜலட்சுமியும் ஐஸ்வர்யாவும் ஆலத்தி எடுக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு. அனாமிகா திடீர்னு வந்து ஆலத்தி தட்டை தட்டி விடுறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. இப்ப சித்ராதேவி சிரிச்சுக்கிட்டே நடந்தத நினைச்சு பாக்குறாங்க. கல்யாண மண்டபத்திலேயே அனாமிகாவுக்கு சித்ராதேவி கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் அனாமிகா கிட்ட சொல்லிட்டாங்க. அனாமிகா செம கடுப்பாயிட்டாங்க. போனையும் கோவத்துல வச்சிடுறாங்க. சித்ராதேவி நினைச்சு பாக்குறாங்க. அனாமிகா சொல்றாங்க நான் என்ன செத்தா போயிட்டேன், ஏன் இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க எல்லாரும். விஜய் சொல்றாரு என்ன அனாமிகா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, உன்னை யார் இங்க வர சொன்னா. விஜய், நான் இங்க வராம வேற யாரு வருவா, நான் வர்றதுக்கு முழு ரைட்ஸும் இருக்கு தெரியுமா விஜய் உனக்கு. அனாமிகா, உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணேன். கோர்ட்டே உனக்கும் எனக்குமான டைவர்ஸ ஏத்துக்குச்சு. இப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்டை விட்டு போனவளுக்கு இங்க என்ன வேலை, முதல்ல வெளியே போ அனாமிகா. அனாமிகா சொல்றாங்க எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு விஜய் நீங்க கேட்டீங்கல்ல, இதை எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும். அனாமிகா சொல்றாங்க நான் அனுப்புன லெட்டரை எல்லாரும் கமுக்கமா மறைச்சு வச்சுட்டீங்கல்ல, நான் கோர்ட்ல ஃபைல் பண்ண லெட்டரும் வந்திருக்கோம், தீர்ப்புக்கான லெட்டரும் உங்களுக்கு வந்திருக்கோம். இத்தனை லெட்டர் வந்திருக்கு, ஒருத்தவங்க கூடவா பார்க்கல. சித்ராதேவி சொல்றாங்க என்னடா கௌதம் இது, ரொம்ப விவரமா பேசுறேன்னு நினைச்சு நம்மள மாட்டி விட்டுருவா போல இருக்கே. அவ சொல்றாளோ இல்லையோ நீயே மாட்டி விட்டுருவ போல இருக்கே, பேசாம இருமா. சூர்யா படிச்சு பார்த்துட்டு பேசாமையே இருக்காங்க. எல்லாரும் கேட்டு பாக்குறாங்க. சூர்யா எந்த பதிலுமே சொல்லல. பாட்டி கேக்குறாங்க அனாமிகா, சூர்யா தான் எதுவும் சொல்லலையேம்மா, நீயாவது சொல்ல. அதுக்கு அனாமிகா சொல்றாங்க எனக்கும் விஜய்க்குமான டைவர்ஸ் கேன்சல் ஆயிருச்சு. எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. அனாமிகா சொல்றாங்க இப்ப நான் கொடுத்தது எனக்கு வந்த காப்பி, இந்த மாதிரி காப்பி உங்க எல்லாருக்கும் வந்திருக்கோம். விஜய் சொல்றாரு இத பத்தி எந்த லெட்டரும் வரல. அனாமிகா சொல்றாங்க இந்த கதையெல்லாம் கேட்க நான் ரெடி இல்ல. ராஜலட்சுமி சொல்றாங்க இப்படி ஒரு விஷயத்துல பொய் சொல்றதுக்கு நாங்க என்ன முட்டாளா, இப்படி ஒரு லெட்டரே வரவே இல்லை. அனாமிகா சொல்றாங்க இத்தனை லெட்டர் வந்திருக்கு, யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. மண்டபத்துல கல்யாணத்தை நிறுத்தினது, பிரபா கழுத்துல விஜய் தாலிய கட்டினது எல்லாமே பிளானிங் தான். கட்டி விஜய் எதுக்கு மண்டபத்துக்கு வரணும். சூர்யா சொல்றாங்க அனாமிகா, விஜய் நார்மலா தான் பார்க்க வந்தான், அங்க நடந்த பிரச்சனையால தான் அவசரப்பட்டு பிரபா கழுத்துல தாலியை கட்டிட்டான் விஜய். அனாமிகா சொல்றாங்க நான் இப்பவும் நம்ப தயாரா இல்ல. இப்ப சட்டப்படி தீர்ப்புல நான் தான் விஜயோட ஒய்ஃப்னு கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருக்கு. பிரபா கிட்ட அனாமிகா கேக்குறாங்க ஏற்கனவே எங்க கல்யாணத்துல தகராறு பண்ண, இப்ப நான் இருக்கும்போது விஜய் கையால தாலியை கட்டிட்டு வந்திருக்க, அவர் கட்டும்போது நீ தடுத்திருக்கலாமே, ஏன் தடுக்கல. நான் நீயும் இதுக்கு உடந்த அப்படித்தானே. பிரபாவை பத்தி அனாமிகா தப்பு தப்பா பேசுறாங்க. எல்லாராலையும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியல. அனாமிகா சொல்றாங்க பிரபா இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாதுன்னு பிரபாவை தள்ளி விடுறாங்க. அப்ப மகா பிடிக்கிறாங்க பிரபாவை கீழே விழுகாம. நாளை சந்திப்போம்.